உடல் வந்து சாயந்தரம் எடுத்ததா சொன்னாங்க. ஆனா அவங்களோட பெற்றோருக்கு வந்து 10 மணிக்கு வந்து முதல் தகவல் கொடுக்கும்போது குழந்தை இறந்து சொல்லப்படுது. அதே போல வந்துட்டு மீண்டும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணி குழந்தை நல்லா இருக்கு 1 மணி நேரத்துல கொண்டு வரதா இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அவங்க ரிலேஷன் சொல்லிருக்காங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அது தவறா பரப்பிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இல்ல நம்ம வந்து இது ஒரு நாள் கூட கிடையாதுங்க. நம்ம வந்து குற்றவாளியை நான் இப்போ இதில் ப்ரெஸ் நோட்டில் சொன்னது தான், குற்றவாளியை ரொம்ப சீக்கிரமாக 24 மணி நேரத்தில் இந்த வழக்கோட ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு டு த மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல். ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் அதர் டெக்னிக்கல் எவிடன்ஸையும் பேஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து ரொம்ப அருமையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்றவாளிகளை உடனடியாக 2 குற்றவாளிகளும் அவங்க இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை காணாமல் போகிறதுக்கு முன்னாடியோ அவங்கள வந்து சீக்கிரம் நேப் பண்ணது மட்டும் இல்லாமல் கரெக்டான கன்ஃபெஷன் எடுத்து அந்த குழந்தைய கிட்டத்தட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்மளால ஒரு ஃபுல் பிக்சர் வந்து கொடுக்க முடிஞ்சது. எதுவும் கிடையாதுங்க, அது ரெண்டும் கிடையாது. இல்ல போதும். அதாவது இந்த வழக்கு வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இட்ஸ் a very sensitive case and I think we as a department we have to approach it with a lot of sensitivity. அதனால இதுக்கு மேல எங்களால டீடைல்ஸ் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். Thank you so much. குற்றப்பத்திரிகை எவ்வளவு நாள்ல தாக்கல் பண்ண முடியும்? ஏன்னா வாக்குமூலம் வந்து கொடுத்திருக்காரு. அப்படிங்கறபோது குற்றப்பத்திரிகை எவ்வளவு வேகமா காவல்துறை வந்து எவ்வளவு துரிதமா பண்ண முடியுமோ, எப்படி அக்யூஸ்ட் 24 மணி நேரத்துல புடிச்சோமோ அதுக்கு அந்த அளவுக்கு துரிதமா குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சு ஸ்பீடி ட்ரையல் என்ஷோர் பண்ணி கண்டிப்பா இந்த விக்டிம்கான டியூ ஜஸ்டிஸை வந்து தமிழக காவல்துறை என்ஷோர் இல்ல. அப்படி இல்ல, அவ்வளோலாம் கிடையாது. ரொம்ப கொஞ்ச நேரம் தான். அந்த குற்றம் நடந்த டைமே ரொம்ப கம்மியான டைம் தான். அவ்வளோ இது கிடையாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் ரிப்போர்ட் வர வரைக்கும் எங்களால ஊர்ஜிதமா சில விஷயங்கள் சொல்ல முடியும். போதும். ஐ திங்க் we can stop. இல்ல இதெல்லாமே அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தான். we have not completed our investigation. It is only 1 day old case. இன்னும் we have not completed it. எல்லாமே நான் bailable, எல்லாம் ரிமாண்ட் பண்ணி